தாவேக்கா, அதிமுக, வெங்காயக்கா, கருப்பட்டிக்கா, இவெல்லாம் இனிமேல் திராவிடத்தின் பேரை வச்சுக்கிட்டாலே அவன் பொத்திக்கிட்டு தான் இருக்கணும். கரெக்ட் தான். ஆனா 2வது நாள் தான் அந்த எச் ராஜா, பொய் ராஜா, வை ராஜா எல்லாம் வந்திருப்பாங்க. இது தமிழ்நாட்டுக்குள்ள மாத்திரம் புகுறவே முடியலடா. சுத்தி முத்தி பார்த்தா எல்லாருமே ஸ்டாலினா இருக்காங்க. எனக்கு அந்த கரூர் விஷயத்துல கூட நான் கொஞ்சம் ரொம்ப வருத்தப்பட்டேன். ஏன்னா இவ்வளவானே உங்களுக்கு வந்து பெருந்தன்மையோட இருக்கிறது ஏன்னா அப்படிம்பேன். ஆனா இந்த விஷயத்துல அதில் இந்த கார்த்திகை தீபத்துக்கும் இந்த இவங்க பிஜேபி ஆர்எஸ்க்கு என்னங்கடா சம்பந்தம்? நாங்க பாட்டுக்கு இங்கிட்டு முருகன் அப்படின்னு நாங்க கொண்டாடிட்டு தர்றோம். நீங்க ராமருக்கு நலையிறீங்க. நாங்க தான் அதை கூப்பிடவே இல்லையே. ராமரை நாங்க கூப்பிடவே இல்லை. நாங்க எங்களுக்குள்ள போயிட்டு இருக்கு. நாங்க அந்த திரியோட அளவு எங்க அண்ணன் சொன்னாங்க, யாரு பெரியவர் சொன்னார், திரியோட அளவை அது எத்தனையோ கிலோ நெய் ஊற்றணுமானே. அந்த அண்டா செய்கிறதுக்கு ஒருத்தர், அந்த திரி செஞ்சு வைக்கிறதுக்கு ஒருத்தர், அது எல்லாருமே அதாவது ஆண்டாண்டு காலமாக அவங்கவுங்க சமூகத்தில் அவங்க இது தான் பண்ணணும்னு வரையறுத்து வச்சுருக்காங்க. இவன் ஒரு ஆர்டர் போட ஒரு 4 இது அரைக்குள்ள நெய்யை தூக்கிட்டு போகிறாங்க. உண்மையிலே முதல்வருக்கு வந்து நான் கூட முதல்ல சொன்னேன், இந்த 41க்கு ரொம்ப அவர் சாத்வீகமாக நடந்துக்கிட்டார். அதாவது நான் சொன்னேன், இவ்வளவு மெத்தனை உங்களுக்கு தேவை இருந்துச்சு, இவ்வளவு பெருந்தன்மை தேவையில்லைன்னு என்ன நான் அவர்கிட்ட. இப்போ பாருங்க, இப்போ 41 மறந்துட்டோமா, எஸ்ஐஆரை மறந்தாச்சு, இப்போ திருப்பரங்குன்றத்தில் வந்துட்டோம். அவங்களுக்கு ஒரு இதைத்தான் எதிர்பார்த்தாங்க. அவங்க வந்து பனையூரை விட்டு நம்ம வெளியே கிளப்பிடக்கூடாது, அவன் பாட்டு பனையூரை கிடக்கட்டும், அதை பற்றி நீங்கள் யாரும் பேசிட நம்ம மறந்துடணும்னு நினச்சாங்க. இப்போ மறந்துட்டோம். ஆனால் நாம விடுறது இல்லை. அடுத்து எஸ்ஐஆர் 1000 வழக்கில் 1 லட்சம் வாக்காளர் ஸ்லம்மு மாற்றி குடியமர்த்திருக்காங்க. ஆனால் அதை ஏற்றுக்க மாட்டேங்கிறாங்க. இப்போ நாளைக்கு போய் எங்களுக்கு போராட்டம் இருக்குன்னு நாங்கள் எல்லாரும் போய் நாங்கள் வந்து வாக்குவாதம் பண்ண வேண்டியிருக்கு, போராட வேண்டியிருக்கு. இந்த குலப்படியை நம்ம மறந்துடணுங்கிறதுக்காக தான் இந்த திருப்பரங்குன்றம். நீ நல்லா பார்த்தீங்கன்னா 2வது நாள் தான் அந்த எச் ராஜா, பொய் ராஜா, வை ராஜா எல்லாம் வந்திருப்பாங்க. முத நாள் வரல. ஏன்னா முத நாள் அடி கொடுத்துட்டாங்கன்னா வாங்க முடியாதுன்ட்டு முத நாள் போல. முத நாள் இந்த பரீட்சை இந்த ஊசி போட்டா தாங்கிறதுக்கு முயலும் எலியும் வச்சுருப்பாங்கல்ல, அது மாதிரி கூட அனுப்பிட்டாங்க முன்னாடி. முத நாள் மாத்திரம் இவங்க போயிருந்தாங்கன்னா வாழ்க்கைக்கு இவங்க போராட்டத்துக்கு போயிருக்க மாட்டாங்க. அது பாட்டுக்கு போயிட்டு இருக்குங்க. கரெக்டாக வந்து 150 வருஷமாக தீபம் ஏற்றிட்டு இருக்காங்க. கரெக்டாக உச்சி பிள்ளையார் கோயில் அதுக்கு நேர் மேலே விளக்கு எரியுது. அங்கேயே சொல்கிறாங்க, நாங்கள் பாட்டு சிவனேன்னு தாண்டா கும்பிட்டுட்டு இருக்கோம், உங்களை யாரா கூப்பிட்டா, நீங்கள் யாரான்னு கேட்குறோம். இவங்களுக்கு தேர்தல் நெருங்கிருச்சு. டிசம்பர் 6 நல்லா கவனிச்சிங்கன்னா பாருங்கள், அந்த டிசம்பர் தான். டிசம்பர் 6 எப்படி அங்கே இலவு எடுத்து வச்சாங்களோ அந்த இலவை இங்கே கூட்டணுன்னு தான் இவங்க பெரிய திட்டம். ஆனால் இப்போ தான் வந்து முதலமைச்சருக்கு ஒரு ராயல் சல்யூட். ஏன்னா இந்த கில்லி மாதிரி ஒரு விஷயத்தை முடிச்சு வச்சது இருக்குல்ல. அதாவது அந்த கமிஷனருங்க அற்புதமான ஒரு வார்த்தையை சொல்கிறார். அதாவது இவங்க இப்போ மேலே போய் ஏற்றணுங்கிறாங்க. அப்போ அந்த கமிஷனர் சொல்கிறாரு, வி ஆர் நாட் அலோவிங், வி ஃபேஸ் த கான்சிக்வன்சஸ் அப்படிங்கிறார். இவங்க ஒத்திட்டு போயிட்டாங்க. என்ன நேற்று ஒருத்தர் போனார், அண்ணன் ஒருத்தர் சொன்னார், சிப்பர் செல்னு, நாகேந்திரன் போனார். ஏன் அயோத்தி இந்தியாவில் தானே இருக்குது, அவர் கண்டுபிடிச்சிட்டாரு. அயோத்தி இந்தியாவில் தானே இருக்குது. அடே இந்தியாவில் தான்டா இருக்குது, அயோத்தியில் பண்ண இந்த நீங்கள் உங்களுடைய இந்த வேலையெல்லாம் இங்கே நடக்காதுறாங்கிறதான். ஏன்னா தமிழ்நாடு. ஏன்னா நாங்கள் எங்கள் தமிழ் கடவுள் முருகன், நீங்கள் முருகனுக்கு இல்லை, தமிழுக்கே எதுவும் செய்யாதவங்க, நீங்கள் எதுவும் செய்ய மாட்டேங்கிறீங்க. உங்களுக்கு சமஸ்கிருதத்துக்கு எல்லாத்தையும் அள்ளி கொடுக்குறீங்க, அந்த சனியை போகுது போ. ஆனால் உங்களுக்கு பிடிக்காத தமிழை வழங்குற முருகனுக்கு உங்களுக்கு என்ன அக்கறை? ஏன்னா அங்கங்கே வச்சு பார்த்தாங்கண்ணே, தமிழ்நாட்டுக்குள்ளே எப்படியாவது உள்ளே பூந்துடலான்னு பார்க்குறான். எல்லாம் அதுவும் கொல்லப்புறமா சந்து வழியா எதுக்குள்ளேயாவது வந்துடலான்னு பார்க்குறான், முடியல. நீதிபதி சாமிநாதனுடைய ஜட்ஜ்மெண்ட்டு எச் ராஜா சொல்கிறான். எச் ராஜான்னு நான் அதாவது இந்த சபை வந்து ரொம்ப மரியாதையான சபை, அவன் பேசக்கூடாது, ஏன்னா பெருசுலாம் உட்காந்துருக்கு பெரிய. அப்போ எச் ராஜா செருப்பால் எடுத்து அடிப்புங்கிறான், புரியுதா? அந்த வாய் முன்னாடி என்ன சொல்லிச்சு, ஹைகோர்ட் ஆகுது மயிராகுது, அதே வாய் இப்போ ஹைகோர்ட் ஆர்டர் போட்டுச்சு, அதை ஒவே பண்ணாதவன செருப்பால் அடிங்கிறான்.
இவங்களை எங்க போய் அடிக்கிறது, இவங்க எங்க போய் வைக்கிறது, அதை விட முக்கியம் அவங்க உள்துறை, நம்ம உள்துறை அமைச்சர் நமக்கும் தானே. ஆனா அவங்க அமித்ஷா அவர் வந்து சபரிமலை ஜட்ஜ்மெண்ட் ஒன்று வந்துச்சு, அதுக்கு அவங்களுக்கு வந்தா ரத்தம் நமக்கு வந்தா தக்காளி சட்னிங்கிற மாதிரி. அப்போ அவர் சொல்றார் உள்துறை அமைச்சர் யாரு, அமித்ஷா, ஐ வாண்ட் டு டெல் த ஸ்டேட் கவர்மெண்ட் அண்ட் தோஸ் ஹூ ப்ரொனவுன்ஸ் த ஆர்டர்ஸ் இன் கோர்ட் that issue the orders that can be implemented, not the ones that price the faith of people. அதாவது அவர் என்ன சொல்றாரு, மக்களோட நம்பிக்கையை புண்படுத்துகிற தீர்ப்பெல்லாம் கொடுக்கவே கூடாதாம் அவரு சபரிமலைக்கு மாத்திரம். ஆனா இதுக்கு கொடுத்ததுக்கு, இது கொடுத்தா இதை உடனே கையில் எடுத்து இதை உடனே வந்து நிறைவேற்றணும்னு துடிக்கிறாங்க. ஆனா சபரிமலைக்கு கொடுத்ததை அது வந்து மக்கள் நம்பிக்கைக்கு எதிராக இருக்கிற ஒரு விஷயத்த நீதிபதி கொடுக்கக்கூடாதுன்னு நீதிபதிக்கு ஆர்டர் போடுறாரு உள்துறை அமைச்சர். இவனு எல்லாம் என்ன நினைக்கிறான், இந்த தமிழ்நாட்டுக்குள்ள மாத்திரம் புகுறவே முடியலடா. சுத்தி முத்தி பார்த்தா எல்லாருமே ஸ்டாலினா இருக்காங்க. திருமண பக்கம்லாம் ஸ்டாலின், திருமண பக்கம்லாம் திராவிட மாடல்னா வாட் இஸ் திராவிட மாடல்? வெங்காயம் இதாண்டா திராவிட மாடல். நீ போய் கண்ட இடத்துல எல்லாம் போய் தீபம் ஏற்ற முடியாது. அவன் என்ன சொல்றான், டேய் நேற்று சம்பந்தப்பட்ட அர்ச்சகர்களும் அதாவது திருப்பரங்குன்றம் அந்த கோயில் அர்ச்சகர்களும் அறநிலையத்துறை அதிகாரியும் சேர்ந்து ஒரு லெட்ரு சாமிநாதன் கொடுத்துட்டாங்க. யாரு, நம்ம நீதிபதி சாமிநாதன். ஐயா, கார்த்திகை தீபத்தன்னைக்கு நாங்கள் தீபத்தை வச்சாச்சு, எரிச்சாச்சு, மக்கள் வந்து கும்பிட்டாச்சு, எங்கள் வேலை முடிஞ்சின்னு அடுத்த வருஷம்தான் இந்த சோழியில் நீ உள்ளே வராதேன்னு அவங்க ஒரு லெட்டரும் கொடுத்துட்டாங்க. இப்போ நீதிபதி எதுக்குள்ளே உள்ளே வரணும்னு அவருக்கும் புரியல. இப்போ உச்சநீதிமன்றம் தெளிவாக இருக்குது. நம்ம ஆள்கள் ஒரு தீர்க்கமாக ஒரு நல்ல விஷயம் பண்ணது, அடுத்து உடனே உச்சநீதிமன்றத்துக்கு கொண்டு போனது. உச்சநீதிமன்றத்துக்கு அவ்வளவு ஆதாரங்களோடு கொடுக்குறான். அவங்க கேட்பாங்கல்ல, டேய் இந்த விளக்கு என்னது அளவை நில அளவை தூணில் தான் விளக்கு வச்சாங்கன்னா ஆதாரத்தை குரான் கேட்பானா இல்லையா? அவன் அவ்வளவு நம்ம கொஞ்சம் நம்பிக்கையில் இருக்குது. உச்சநீதிமன்றத்தில் நமக்கு சாதமாக வருங்கிற நம்பிக்கை இருக்குது. ஏன்னா அவ்வளவு ஆதாரத்தை திருப்பரங்குன்றம் சார்பாக கொண்டு போய் நம்ம கோயிலில் இந்த இடத்துல தான் தீபத்தை எரிங்கிறதுக்கு 150 வருஷத்துக்கான ஆதாரத்தை கொண்டு போய் குறிச்சிட்டாங்க. அது இவனுக்கு ஆதாரம் இல்லாம போய் நிற்கிறான். திருப்பரங்குன்றம் இன்னைக்கு வந்து தெளிவாக இருக்காங்க. அங்கே போய் எல்லாத்தையும் கெஞ்சினாங்களா, கேட்டிங்களா, கடையை மூடுங்க. அவன் வெள்ளக்க மாதிரி பிஞ்சு போன்ட்டான். விடு, நாங்கள் பாட்டுக்கு நாங்கள் சோறு தின்னுறோம்டா, இது வர்ற கூட்டத்தை வச்சு தானே எங்களுக்கு வியாபாரம் அப்படின்னு அவங்க தெளிவாக சொல்லிட்டாங்க. இவன் மத்திய போர்ஸு, அந்த போர்ஸு, இந்த போர்ஸு, எந்த போர்ஸையும் இவங்க வந்து கொண்டு போய் உள்ள தீபம் ஏற்றினாலும் 144 அதெல்லாம் நான் வந்து நம்ம சிஎம் எத்தனையோ நடவடிக்கை எடுத்திருக்காரு. எனக்கு திருப்பரங்குன்றத்தில் எடுத்த நடவடிக்கை ஹேட்ஸ் ஆஃப் சார். அது வந்து உண்மையிலே கில்லி மாதிரி, நான் அந்த கில்லியே சொல்லலை, இந்த கில்லி மாதிரி ஒரு விஷயத்த அன்னைக்கே பட்டுன்னு முடிச்சது சார். எனக்கு அந்த கரூர் விஷயத்துல கூட நான் கொஞ்சம் ரொம்ப வருத்தப்பட்டேன். ஏன்னா இவ்வளவானே உங்களுக்கு வந்து பெருந்தன்மையோடு இருக்கிறது ஏன்னா அப்படிம்பேன். ஆனால் இந்த விஷயத்தில் அது எல்லாத்தையும் மூடி மறைக்கிறோமா, அந்த எல்லாத்தையும் மறக்கிற மாதிரி இந்த விஷயத்த திருப்பரங்குன்றத்தை சார் விட்டுருந்தா இன்னொரு அயோத்தி தான் சார், இன்னொரு அயோத்தி. ஆக ஒரு மனுஷன் எங்கே கையில் எடுக்கணும், எதை எடுக்கணுங்கிறத தெளிவாக எடுத்து இந்த திருப்பரங்குன்றத்தை இப்பயும் சொன்னேன் அண்ணன்ட்ட, ஆனால் திருப்பரங்குன்றத்தை தோற்று போயிட்டாங்களேண்ணே, அப்புறம் மறுபடியும் எதுக்குண்ணே அப்படின்னா, இல்லைண்ணே உச்சநீதிமன்றம் சின்ன தொடுப்பு இருக்குன்னு, அங்கேயும் தொடுத்துலாம் வர முடியாது. ஏன்னா ஆரம்பமே இங்கே அடித்த அடி இருக்குல்ல, அவன் வாழ்க்கையில் இனிமேல் தமிழ்நாட்டை நினைச்சே பார்க்க முடியாத மாதிரி அடி. இனிமேல் அவங்க எங்கேயும் வீட்லேயே விளக்கேற்ற மாட்டாங்க, அவங்க வீட்டில் கூட விளக்கேற்ற மாட்டான். டேய் வேணாண்டா, அடிச்சு அடி இன்னும் நமக்கு முதுகு வீங்குதுடா அப்படின்ட்டு. ஆனால் உண்மையில உமாக்கா சொன்ன மாதிரி நீங்கள் நம்ம ஸ்லீப்பர் செல்லில் நைட்டு காப்பாற்றினது அவர் தான். அந்த மலையில் இந்த குரூப் எப்படி ஏறுவாங்கிறீங்க? எங்கள் மலை ஏறினது எனக்கு தானே தெரியும் எப்படி ஏறுறான்னு. எப்படி ஏறுவாங்க? உங்களை பாதுகாத்ததே தலைவர், அதுக்கே நீங்கள் அவர் உங்கள் சாமி அறையில் அவர் படத்தை வச்சு நீங்கள் கும்பிடணும்டா, எங்கள் உயிரை காப்பாற்றின அன்பு தலைவர் ஸ்டாலினுக்கு வாழ்த்துக்கள் வணக்கங்கள்னு சொல்லணும்டா. நானும் கைதாகிறது நம்ம வடிவேல் என்ன சொல்லுவார், நானும் ரவுடிதான்ட்டு அவன் வண்டியில் ஏறினான். ஆனால் உண்மையிலேயே அந்த இடத்துலையும் சாத்வியமாக தான் நடந்துக்கிட்டார். 2 இழுத்து உள்ளே போட்டிருந்தாங்கன்னா ஒரு வயலும் இனிமேல் தமிழ்நாட்டுக்குள்ள தலை வச்சே படுக்க மாட்டான். ஏன்னா
எதுக்கு நான் சொல்றேன்டா, எலெக்ஷன் நெருங்கிருச்சு. இன்னமும் எந்த ரூபத்திலயாவது வரணும்னு நினைச்சிட்டு இருக்கான். இனிமே எந்த ரூபத்தையும் நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு திருப்பரங்குன்றத்துல ஒரு பெரிய ஆப்பு பிஜேபிக்கு வச்சது. இந்த ஆர்எஸ்எஸ் கூட்டம் இனிமேலும் தலை வச்சு படுக்காதுங்கிறதுக்கு இது ஒரு நல்ல எடுத்துக்காட்டு. இந்த எடுத்துக்காட்டுக்கு அதை நான் சொன்னேன் அண்ணன்ட்ட. இந்த திராவிடன்னு வச்சிருந்த எத்தனை கட்சிகள்னா இதுக்கு போராட்டத்தில் உள்ள வருது? ஒன்று திராவிட இயக்க தமிழ் பேரவை, இன்னொன்று நம்ம திராவிட கழகம், இன்னொன்று எங்கள் கோவை ராமகிருஷ்ணன் குரூப்பு, அடுத்து திராவிட முன்னேற்ற கழகம். இந்த திராவிடம் பேரில் வச்சுருந்த மணியண்ணன் இது இவ்வளவு பேர் தாங்க இதுக்கு எதிர்க்கிறோம். இவங்க தானே உண்மையான திராவிடன். இந்த திராவிடம் வச்சுருந்த மற்றவங்க இருக்கான் பாருங்க, தாவேக்கா, அதிமுக, வெங்காயக்கா, கருப்பட்டிக்கா, இவெல்லாம் இனிமேல் திராவிடத்தின் பேரை வச்சுக்கிட்டாலே அடிக்கணும். ஏன்னா எதுக்கு ஊர் வருதோ அன்னைக்கு நீ வந்து போராட வரலடா, நீ இதெல்லாம் இதுக்கு தாண்டா முன்னாடி வரணும். அது நம்ம இபிஎஸ் சொல்கிறாரு. என்னென்ன சொன்னார்? ரொம்ப பக்குவமாக நடந்திருக்கணும்னு திமுகவுக்கு அட்வைஸ் கொடுத்தாராம். மூதேவி அதை விட்டுருந்தா இப்போ உங்கள் ஆட்சி நடந்ததில்ல, இதே மாதிரி அந்த நில அளவை தூணில் நீங்கள் விளக்கு வச்சுருந்துருக்கலாம்ல, ஏன் வைக்கல? ஏன்னா இது முருகன், மக்கள், தமிழன் எல்லாம் சம்மந்தப்பட்டது. அப்போ ஒருத்தனுக்கு ஒத்து ஊதணும்னா என்ன எடுத்து ஊதுறனாவது நினச்சிக்கணும்ல, எதை எடுத்து ஊதுறனா நினச்சிக்கணும்ல. ஓட்டுங்கிற ஒரு பிச்சைக்காக நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒருத்தன் வாயை பொத்திட்டே இருக்கான். இப்போ புதுசாக சேர்ந்த நம்மால் ஒருத்தர் சொல்கிறாரு, அவர் வாயை பொத்திட்டு இருக்கிறது சரிதாங்கிறாரு. வாயை பொத்திட்டு இருக்கிறது சரிதான் அப்படிங்கிற உங்க தானே. அவர் செல்லு அங்க இருக்கிற செல்லு, அவர் பொத்திக்கிட்டு இருக்கிறது சரிதான் அப்படின்னாரு. அடே, அவன் பொத்திக்கிட்டு தான் இருக்கணும், கரெக்ட் தான். ஆனா என்ன வருத்தம்னா, இதை எதிர்க்க வேண்டிய எல்லாருமே இந்த ஓட்டுங்கிற ஒரு 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 பிச்சைக்காக எல்லா நவதுவாரத்தையும் மூடிக்கிட்டு உட்காந்துருக்கான் பாருங்க. ரொம்ப வருத்தமா இருக்கு. இருந்தாலும் இப்போ போராடுகிற இந்த திராவிட இயக்க, திராவிட மாடல் தலைவர்களும் அவங்களோட சேர்ந்த நம்ம எல்லாருமே பிஜேபிக்கு வைக்கிற மிகப்பெரிய ஆப்பு, வச்ச ஆப்பு திருப்பரங்குன்றம் தான். இனிமேலும் இந்த திருப்பரங்குன்றத்தில் வச்ச ஆப்பு மாதிரி எதிர்காலத்தில் நீ எந்த சந்துக்குள்ளே வந்தாலும் ஆப்பு உறுதி. நன்றி.